விடாமுயற்சி படத்துல இருந்து ஒரு அப்டேட் வரப்போகுதுன்னு லைக்கா அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் தாட் இப்படிதான் இருந்திருக்கும். என்ன லைக்கா ப்ரொடக்ஷன் நல்லா கேளா, அதெல்லாம் ஓகேப்பா, விடாமுயற்சியில இருந்து அப்டேட் கொடுக்க போறோம். இதே விடாமுயற்சியில இருந்து அப்டேட்டா எங்களுக்கா? ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. பட் அந்த படத்துல இருந்து அப்டேட் எப்படா வரும்னு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிருந்து அந்த 7:03 போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பிரஷன் இப்படிதான் இருந்திருக்கும். என்னடி இது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல தல அவர்களோட லுக் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் போஸ்டரா பார்க்கும்போது இது போஸ்டர் மாதிரியே இல்லையே அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா அது ஒரு ஸ்டில், நார்மலா நம்ம ரேண்டமா எங்க போனாலும் நம்ம எடுப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டில் மாதிரி தான் இருந்தது. அந்த ஸ்டில்ல லைட்டா கலர் கிரேடிங் பண்ணி மேல வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண மாதிரி இருந்தது. அதை தாண்டி அந்த போஸ்டருக்கு அவங்க பயங்கரமா ஒர்க் பண்ண மாதிரி எதுவுமே இல்ல. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மேல பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா இந்த படம் அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்தே ரொம்ப டிலே ஆகிதான் இந்த படம் வருது. இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்து எந்த விதமான அப்டேட்டும் வரல. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அப்டேட் இதுதான். இந்த அப்டேட் மேல ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபேன் மேட் போஸ்டராவே விடாமுயற்சி சம்பந்தப்பட்டு நிறைய ஃபேன் மேட் போஸ்டர்ஸ் வந்திருக்கு, எல்லாமே பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஃபேன் மேட் போஸ்டர்ஸோட கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கம்பேர் பண்ணீங்கன்னா இதை விடவே ஃபேன் மேட் போஸ்டர் சூப்பரா இருக்குன்னு சொல்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபேன் மேட் போஸ்டருமே அவ்வளவு தரமா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த போஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் இதை வச்சு ஃபேன்ஸ் பண்ண போஸ்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அதை விட பயங்கரமா இருக்கு. அதனாலேயே நிறைய பேர் இந்த போஸ்டரை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் கண்ணம்மாவோட எல்லாம் கம்பேர் பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பேக்கை தூக்கிட்டு அவங்க ஊர் ஊரா அலைஞ்சாங்கல்ல, பாரதி கண்ணம்மால வர கண்ணம்மா, அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணி இவங்க கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நிறைய மீம்ஸ் ட்ரால்ஸ் இந்த போஸ்டர் வந்து பயங்கரமா ஃபேஸ் பண்ணுச்சு. இப்போ இவங்க 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இதெல்லடா நீங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த 2 போஸ்டருமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த 2 போஸ்டருமே அவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டிசைஸோ ட்ரால்ஸோ வந்திருக்காது. இன்ஃபேக்ட் அதுக்கான மெனக்கடலே போடாம ஒரு ஸ்டில்ல மட்டும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா அவங்க ரிலீஸ் பண்ணதுனால தான் இவ்ளோ ட்ரால்ஸ் இந்த போஸ்டர் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் மகிழ் திருமேனி அவர்களுடைய ப்ரீவியஸ் படங்களோட ஸ்டில்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்டில் மேல டெக்ஸ்ட் போட்ட மாதிரி தான் இருக்கும். அந்த பேசிக்ல தான் இவங்க வந்து விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இவ்ளோ கிரிட்டிசைஸ் வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே ஒரு ப்ராப்பர் போஸ்டர் நம்ம ரெடி பண்ணி ஆடியன்ஸ்க்காக விடலாம், ஐ மீன் ஃபேன்ஸ்க்காக விடலாம் அப்படின்னு யோசிச்சாங்களான்னு தெரியல. இப்போ வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டர்ல ஒரு கார் சேசிங் மாதிரி ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் தலைவர் வந்து ஒரு ஷார்ட் கன் வச்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுத்துலயுமே ஏகே அவர்கள் பார்க்க நல்லா இருக்காரு. ரெண்டாவது போஸ்டருமே பார்க்க நல்லா இருக்கு. இந்த 2 போஸ்டர் பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.